அடிக்கு ஒரு முறை அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னி அல்லாஹும்ம ஃபிர்லி. அல்லாஹ்விடம் ரஹ்மத்தை கேளுங்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேளுங்கள். ரசூலுல்லாஹ் கடைசியா கேட்ட துவா அதைத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய மடியில் ரசூலுல்லாஹ் துவாவை நான் குல்லு சூறாக்களை ஓதிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து தடாவிக்கொண்டே இருந்தேன். கடைசி நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் என்னுடைய கையை தட்டினார்கள். நிப்பாட்டுங்கள் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் என்னை தடுத்தார்கள். நான் அவ்வளவு நேரமாக குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் அவருடைய கையை அப்படியே தடாவிக் கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ் தட்டினார்கள். போதும் என்று சொன்னது போன்றிருந்தது. ரசூலுல்லாஹ் நான் அப்படி ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னார்கள். நான் காதை கொண்டு போய் வைத்தேன். அல்லாஹும்ம ரஹம்னி, உன்னுடைய அருள் வேண்டும் யா அல்லாஹ் என்று கேட்டார்கள். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு விரலை மேலே உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விடு என்று 3 தடவை சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் கீழே விழு. எங்களை மன்னிக்காமல் எமது உறுப்புகளை எமக்கு எதிராக பேச வைத்து விடாது ரஹ்மானே. எமது உறுப்புகள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளும் ரஹ்மானே. அந்த அளவுக்கு எமது தௌபாவை பிற்படுத்தி விடாது யா அல்லாஹ். முகங்கள் கருக்கின்ற கியாமத் நாள் வரை எம்மை பிற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். சக்கராத் வரை எங்களை பிற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். உன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே. உன்னிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றோம் ரஹ்மானே. தௌபாவை எங்களுக்கு நசீபாக்கியா அல்லாஹ். ஹக்கான தௌபாவை நசீபாக்கியா அல்லாஹ். இத போலி தௌபாவா ஆக்கிடாதே அல்லாஹ். இதுக்கு முன்புள்ள காலங்களுடைய தௌபாவை போல ஆக்கிடாதே அல்லாஹ். உண்மையான தௌபாவாக ஆக்கிறியா அல்லாஹ். ரஹ்மானே, இவ்வளவு காலமாக உனக்கு மாறு செய்து வாழ்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. நீ எமக்கு அளித்த மேலான வாழ்நாட்களை உனக்கு மாறு செய்வது. ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி? இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம். எதை பெறுவாய் என்று, எதை இழப்பாய் என்று. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான். சோகம் வந்துவிட்டால், கவலை வந்துவிட்டால், இழப்பு வந்துவிட்டால், பிரிவு வந்துவிட்டால், இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி. உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில். அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு காட்டக்கூடிய வழி. தவறாக ஒரு மனிதரை பற்றி பேசி அவருடைய மனம் புண்பட்டு விட்டால், உண்மையில் அவரிடத்தில் எந்த தவறு இல்லை என்றால், அவர் அதற்கு பழிதிருக்கிறாரோ இல்லையோ, அதை அவர் கணக்கிடுகிறாரோ இல்லையோ, அல்லாஹ் கணக்கிட்டே தீருவான். கணக்கிட்டே அல்லாஹ் தீர்த்து அவருடைய உள்ளம் காயப்பட்டிருந்தால் அதற்கு அல்லாஹ் பழி கொடுப்பான் அவர்களே. அல்லாஹ் அதற்கு பழி தீர்ப்பான் அவர்களே. அதற்காக யார் நம்மளை பத்தி பேசினாலும் சிரிச்சிட்டு போயிடணும். அல்ஹம்துலில்லாஹ் போயிடணும். ரசூலுல்லாஹ்